ஹலோ फ्रेंड्स எனக்கு புக் நான் தான் புக் எடுப்பேன் வெம்பிக்கு மூவி டைரி நான் லவ் ஃபார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு ஒரு சண்டை வந்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதுக்கு ஒரு நர்ஃப் வார் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் அண்ட் முகில் தான் இப்போ நர்ஃப் வார் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறான்னு பார்த்தா இந்த மூவி டைரிக்காக. இந்த மூவி டைரியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மூவி டைரி புக்கை படிக்க முடியும். ஓகே, இது ஸ்பான்சர் வந்து விம்பிகேடு தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. ஓகே, ஸ்பான்சரை விடுங்க. எதுக்கு இந்த வீடியோ நம்ம இப்போ எடுக்க போகிறோம் தெரியுமா? இவங்க சின்ன பசங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்க. இந்த ஒரு சின்ன புக்குக்காக எல்லாமே சண்டை போட்டுப்பாங்க. இதோ பாருங்க, விம்பிகேடோட ஜெர்ஃபன் கிட்னி ஒரு ஸ்பான்சராக இருந்து இந்த வீடியோக்காக ஸ்பான்சர் பண்ணார். அதனால இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் சாமான் நர்ஃப் வார் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரே பொசிஷனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோகுல் முன்னாடி போகிறது இன்னும் பெட்டர்னு தோணும். முகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துருக்கணும் ஏன் நிறைய புல்லட்ஸ்லாம் கிடக்குதுன்னு. இவங்க படிக்கிறேன்னு பேரில் விளையாடின்னு இருக்காங்க. இது இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக போகும். அதான் இப்போ இந்த டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டாபிக் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போது இந்த டாபிக் படி அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும். அதான் அந்த கேம். எல்லாருக்கும் இன்னும் கோகுல் அதே பொசிஷனில் தான் இருக்காரு. செம மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த மூவி டைரியை பற்றி ஏன் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு பார்த்தேன்னா இது ஜெர்ஃபன் கிட்னி எழுதுன மூவி டைரி. இந்த மூவி டைரியை இப்போ எதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க நீங்களே பாருங்கள். இந்த மூவி டைரியை சூப்பராக க்ரியேட் பண்ணி அதை சூப்பராக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் இதை வாங்கி படிக்கணும். இந்த மூவி டைரி இன்னும் மூணாக ஒரு பிரிச்சுப்பட்டிருக்கு. அதான் இது வந்து இட்ஸ் நாட் அ டைரி, இட்ஸ் அ மூவின்னு ஒரு வந்தது. ராட்ரிக் ரூல்ஸ், டாக் டேஸ், இது மூணுமே வேற ஒரு கவராக வரப்போதா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது காட்டுறதுக்கு தான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மூவி டைரி எல்லோரும் வாங்கி படிங்க. ப்ளஸ் இந்த நர்ஃப் வார் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இன்னும் கோகுல் அதே பொசிஷனில் தான் இருக்கான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் நர்ஃப் வார்னாலே ஒரு ஜாலினஸ் இருக்கும். கோகுல் அடி வாங்குறாரு, அவர் அடி வாங்குறாரு. அதில் வலி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ வலி அவங்க துடிக்கணும். அதான் இந்த நர்ஃப் வார். ரெண்டு பேர் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் முக்கிய உட்காந்துட்டு இருக்காரு, ஆனால் அது பெட்டர் எனக்கு தெரில. ஓகே, நம்மள பார்க்கலாம். இப்போது இந்த கான்செப்ட் சிஸ்டம் படி பார்த்தா கோகுல் இந்த இடத்துலேருந்து ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியில் யாருக்கு மூவி டைரி வரும் தான் கான்செப்ட். இந்த டைமில் கோகுல் சுடுவாங்கன்னு பார்த்தா சுட மாட்டாங்க. ஆனால் இப்போ கோகுல் திருப்பி போய் சுடுறது தான் கேம். இன்னும் அதே பொசிஷனில் தான் இருக்காரு. முகில் பொசிஷனை மாறிக்கினே இருக்கணும். அப்படி தான் ஒரு நர்ஃப் வார் நடக்கும். திருப்பி கோகுல் அடி வாங்குறாரு. பாவம் முகில் போய் ஒரு சுடுறது தான் பெட்டர் எனக்கு தோணும். கோகுலும் ரொம்ப நேரம் கேலியான புல்லட்ஸே வச்சு சுட்டுன்னு இருக்காரு எனக்கு தோணுது. முகிலை பற்றி சொல்கிறோன்னா புல்லட்டே கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவதிப்பட்டு கிடக்கிறாரு. ஓகே முகில், நீங்கள் கிட்ட போய் இறங்குவீங்களா மாட்டிங்களா? கிட்ட போய் இறங்குவீங்களா மாட்டிங்களா? மூவி டைரி எடுக்க போறேன்னு ஒரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மூவி டைரி யாருக்கு போய் சொந்தமாகும்? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த மூவி டைரிக்காக. இந்த மூவி டைரிக்கு யாருக்கு போய் சேரோன்னா ஃபர்ஸ்ட் யார் இந்த பொசிஷன்ல வந்து இந்த மூவி டைரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மூவி டைரி வந்து சேரும். 3, 2, 1 யாரு ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த மூவி டைரின்னு நான் திரி வச்சுக்கிறேன். முன்னாடி வரணும் பொசிஷன். யாரு வராம தெரியலையா? நான் 500க்குள்ள வரலன்னா யாருக்கும் மூவி டைரி கிடையாது. எனக்கு சொந்தமான கேமராமேனுக்கு யாரு 5, 4 பொசிஷன் சேஞ்ச் ஆகி வாங்க கிட்ட. 3, 2 இன்னும் ஒரு ஆளு கூட ஆசை இல்லையா மூவி டைரி மேல? கிட்ட வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மெல்டவுனே இருக்குது, அப்புறம் மூவி டைரி வானான்னு சொல்றீங்க? உங்ககிட்ட வெக்ரிங் பாலும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் முன்னாடி வந்து விளையாடினதோட இந்த நர்ஃப் வார்லாம் முடியும். எல்லா கன்னும் ஜாலி ஆகிட்டோன்னே கையால் தான் சண்டை போட போறீங்க.
அதுக்கு நீங்க முன்னாடியே வந்து சொல்லலாம்ல. கோகுல் இது ஒரு லக்ல பொசிஷன் நான் சொல்றேன், நீங்க முன்னாடி போலாம். இப்போ நீங்க பாரு இப்போ முன்னாடி லேசர் பீம் இஸ் ஆன் இஸ் லேசர் பீம் இஸ் ஆன் இன் லேசர் பீமை பிரஸ் பண்ணி அவர் ட்ரை பண்றாரு. ஓகே, லேசர் பீமை பண்ணணும்னா முதல் விஷயம் என்ன பண்ண போறோம்னா லைட்ஸ் ஆஃப். இப்போ யாருக்கும் ஒன்றும் தெரியல. மெடிக்கேட் அவர் போடுறாரு, நான் போடுறேன். அவர் போட்டுன்னு இருக்காரு மெடிக்கேட். இந்த லைட்ஸில் கூட உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். இங்கே ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல. கோகுல் அசிங்கமாக இல்லை, சூப்பராக ஒழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் முகில் அவரை லேசர் யூஸ் பண்ணி இந்த லைட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே முகில், நீங்கள் முன்னாடி வந்தே ஆகணும். இப்போ நீங்கள் முன்னாடி வந்தே ஆகணும். இது உங்களோட திருப்பி லைட்ஸ் ஆன் ஆக போகுது. லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் லைட்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். என்ன முகில் இறங்குறதா ஆசை இல்லையா? இல்ல இல்லைன்னா எப்படி நர்ஃப் வர முடிப்பீங்க? மூவி டைரி வர 2 பேருக்கும் காத்துன்னு இருக்கு. இந்த மூவி டைரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம படிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸில் தான் போட்டிருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கலர் பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. அதனால் மூவி டைரி படிக்கும் போது சூப்பராக இருக்குது. எத்தனை பேர் மூவியை கிரியேட் பண்ணாங்கன்னு போட்டிருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த மூவி டைரி. வாங்கி நீங்களே படித்து பாருங்களேன். இது ஒரு ரிக்வெஸ்ட் பை த ஃபுட்பாலர்ஸ் டீம். ஓகே, வாங்க நம்மளும் பார்க்கலாமே என்ன கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். இதான் ப்ளஸ் விம்பி கிடிஸ். த விம்ப் இஸ் born on Jeff and Herfey was the created in January 1998 in a small apartment in Manus. அவர் அங்கேருந்தா பிறந்தாரு. இதான் அவர் நடந்தது. அவர் ஃபஸ்ட்டு டாக் டேஸ் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தாரு. ப்ளஸ் டாக் டேஸ், லாஸ்டா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணார். ஓகே, உங்களுக்கு தெரியுமா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க விம்பி கிட்டுக்கு. ஆனால் இந்த மாதிரி தீவிரமான ஃபேன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, லேசர் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. திருப்பி லைட்ஸ் வெளியில நிறுத்திக்கலாம். கேமராமேன் நிறுத்துங்க லைட்டை. ஓகே, லைட்ஸ் ஆஃப் ஆகி ஒன்றுமே தெரில. இங்கே ஏதோ லேசர் லைட் மட்டும் அடிக்கிற மாதிரி தெரியுது. வாட்ஸ் தட்? ஆனால் இங்கே கூட ஏதோ லைட்டாக தெரியுது எனக்கு. ஓ, சம் லேசர் லைட்ஸ் இஸ் ஏமிங் ஆன். ஏதோ ஒன்றுமே தெரியலையே மக்களே. கிட்ட போய் பாருங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிய படும். ஹலோ கோகுல் அங்கே இருக்க மாதிரி தெரியுது. முயில் லேசர் லைட் வச்சு நீங்கள் ஏம் பண்ணலாம். முயில் இங்கே தான் இருக்காரு, நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் we are going to do something. லைட்ஸ் ஆஃப் அண்ட் லேசர் லைட் 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கோகுல் உங்கள் லேசர் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணி ஒன்றா தெரியுதான்னு பார்க்கலாம். சூப்பராக தெரியுது இல்லை கோகுலோடது. முயில் இதில் மாட்டி வாரா? முயில் எங்கே இருக்காரு தெரியலையே. முயில் உங்கள் லேசர் லைட் காட்டுங்க. இங்கே தான் இருக்காரு. 2 பேரும் இதில் ஒரு லேசர் லைட் ஃபைட்டு கூட நடக்க போகுது மூவி டைரி. 2 பேரும் கிட்ட வர வேண்டிய கேட்டுக்கிறேன். ஏய் யாரா நீ மிடிக்கோ. ஓகே, லேசர் லைட் பேட்டரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இவங்க ஏறி வரதா லாஸ்ட் டிசிஷன். கோகுல் ஏறி வாங்க, உள்ள வரணும். முயில் மூவ் பண்ணி வாங்க. இல்லை மூவி டைரி கிடையாது உங்களுக்கு. முகில் உள்ள மூவ் பண்ணி வர வேண்டியதா கேட்குறேன். கோகுல் மூவ் பண்ணி வாங்க. ஓகே, உள்ள வாங்கடா 2 பேரும். கொச்சிக்கு கடைசியில இந்த 2 பேருக்கும் மூவி டைரி கிடைக்காம கடைசியில 2 பேருக்கும் மூவி டைரி கிடைக்காம டிஸ்கா 2 பேருக்கும் கிடைக்காம எனக்கு தான் மூவி டைரி சொந்தம். தி கேமராமேன்.